ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோவோட 58 60 இந்த 3 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 57 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த ட்ரைனோரர்ஸ் ரெக்ஸ் லிச் அப்படிங்கிற மான்ஸ்டரை கொண்டு இருப்பான். அப்புறம் அந்த பிளாக் சால்ட் லேக்கில் போய் பிளாக் கிறிஸ்டலு அப்புறம் பிளாக் கோரல் பிளான்ட் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ஒரு மீனையும் கொண்டு இருப்பான். அப்புறம் கடைசி ஒரு பொண்ணு இங்க ஒரு எவால்டு பீஸ்ட் இருக்கு, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடி வந்திருப்பா. ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்தோன்னு பார்த்தா அவனே அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போயிருப்பான். இதோட போன சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஹண்டரும் யாரா நீ என்ன இதுக்கிட்ட அட்டாக் பண்ண வர அப்படின்னு நம்ம ஹீரோவோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டா. ஹீரோவும் பரவாயில்ல நீ கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்க அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் அடே சைக்கோ, இப்பதான் நான் உன்னை பார்த்தேன், இதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எதுக்காகடா என்ன அட்டாக் பண்ற, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் நீ டேசி ஆடம்ஸ் தேர்ட் ஆர்டர் வாரியர், அப்புறம் இதுக்கு முன்னாடி எங்களை ஒரு ஹண்டர் அட்டாக் பண்ண வந்தான், அவன் மட்டும் கண்டிப்பா தனியா வந்திருக்க மாட்டான், அதனால நீயும் அவங்க டீம்ல ஒருத்தி தான் அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் இவன் இவ்வளவு கெஸ் பண்ணியிருக்கான், சரி என்னோட பேர் இவனுக்கு எப்படா தெரியும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, அடே குழந்தை பையா உங்ககிட்ட கொஞ்சம் விளையாடலான்னு பார்த்தா நீ நல்லா உஷாரா தான் இருக்க, சரி ஓகே நீ உன் தலையை கொடுத்த அப்படின்னா நான் உன்னோட தலையை மட்டும் வலிக்காம கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன், ஏன்னா எங்களுக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு அங்க ஒளிஞ்சிருந்த ஹண்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஒருத்தன் வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த ஹண்டரும் இது என்ன அட்டாக்டா அப்படின்னு ஷாக் ஆகி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ அவன் கதையை முடிச்சிட்டான். அங்க இருக்க மீதி ஹண்டர்ஸும் அந்த குழந்தை பையன் நம்ம கிட்ட நல்லா தான் விளையாடுறான், இதுக்கு மேலேயும் நாம பொறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு அட்டாக் பண்ண வரானுங்க. அந்த 3 வயசான சைக்கோங்க என்னதான் ஒவ்வொரு அட்டாக் யூஸ் பண்ணனாலும் ஹீரோவும் அவனுங்க பண்ற அட்டாக்கை பார்த்து ஷாக் ஆகும்னு பார்த்தா, யாரா நீங்க முட்டா பசங்க, உங்களை மாதிரி கோமாளிங்கெல்லாம் என்ன கொள்றதுக்கு வந்துக்கிறீங்களா அப்படின்ட்டு அவனோட எண்டு கேம் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனுங்களை அடிச்சு தூக்கி போட்டான். அவனுங்களும் ஹீரோட்ட வாங்கின அடியில் பறந்துக்கிட்டு என்னது இதெல்லாம் முடிய போகுதா அப்படின்னு பார்க்குறானுங்க. ஹீரோவும் ஆமாண்டா அப்படின்னு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணி மொத்த பேத்தோட கதையும் முடிச்சிட்டான். அப்போ அந்த ஆடம்ஸ் அப்படிங்கிற பொண்ணும் இந்த பையன் யாரா இவனை அட்டாக் பண்ண போனவனுங்க ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் கிடையாது, எல்லாருமே செகண்ட் ஆர்டர் வாரியர், ஆனா அவனுங்களை எப்படா இவனால இவ்வளவு அசால்ட்டா கொல்ல முடியுது, சரி ஓகே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது அப்படின்னு அவளும் சைக்கோ ஓட்டம் பேசிக்கிட்டு, நான் என்னோட முழு பவரையும் யூஸ் பண்ணி சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால இந்த ஃபைட்ல நான் என்ஜாய் பண்ணி சண்டை போறேன் அப்படின்னு அவளோட மொத்த அறவையும் இறக்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டா. ஹீரோவும் எங்கடா போனா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டா. ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்கை தடுத்துட்டு என்னது இவ்வளவு ஸ்பீடான பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கா, இப்ப இவளை எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு அவளோட எல்லா அட்டாக்கையும் நம்ம ஹீரோ ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் ஆஹா நாட் பேட் நீ நல்லா தான் சண்டை போடுற, இப்போ முடிஞ்சா இதை தடுத்து பாரு அப்படின்னு டிராகன் அன்லீஷ் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்றா. ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு எனக்கு தெரியும் எப்படியும் அவளோட அட்டாக்கு திரும்பி வரதான் போகுது அப்படின்னு அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு, இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியும்னு பார்த்தா அங்க ரிஃப்ளெக்ட் ஆகி போன வெப்பன் மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அதை தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு எப்படிரா இவளோட அட்டாக்கு எத்தனை டைம் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணனாலும் மறுபடியும் என்னையே திரும்ப வந்து அட்டாக் பண்ணுது, இது எப்படிரா பாசிபிள் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த ஆடம்ஸும் சைக்கோ ஓட்டம் சிரிச்சுக்கிட்டே டே குழந்தை நீ அந்த அட்டாக்கை எத்தனை டைம் ரிஃப்ளெக்ட் பண்றியோ அதுவும் எந்த ஃபோர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்றியோ அதே ஃபோர்ஸ்ல உன்னை திரும்ப வந்து அட்டாக் பண்ணும், அது நீ சாகிற வரைக்கும் நிக்காது, நீ இங்க கண்டிப்பா சாக தான் போற அப்படின்னு பைத்தியமாட்டம் சிரிக்கிறா. ஹீரோவும் அப்படின்னா நான் முதல்ல உன் கதையை முடிச்சிடறேன் அப்படின்னு அந்த ஆடம்ஸ் அட்டாக் பண்ண வரான். அப்ப அந்த ஆடம்ஸும் நம்ம ஹீரோவோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு டே குழந்தை பரவாயில்ல உங்ககிட்டயும் கொஞ்சம் டேலண்ட் இருக்கு, கொஞ்ச நேரத்துல என் கதையவே முடிச்சிருப்ப, நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணது ஒரு பெரிய தப்பு தான், அந்த தப்பை இனிமேலும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு கிரஷன்ட் மூன் ஸ்லாஷ் அப்படின்னு அட்டாக் பண்றா. ஹீரோவும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு ரேஜி பூஸ்ட் பிளஸ் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அந்த அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ண பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட். அந்த ஆடம்ஸும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் என்னோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ஃபோர்ஸா அட்டாக் பண்ணிருக்கானா அப்படின்னு ஷாக் ஆகுறா. பார்த்தா அவளோட அட்டாக்கு அவ கதையை முடிச்சிருச்சு. அப்புறம் ஹீரோவும் அந்த காட்டை விட்டு வெளியே பாலைவனம் மாதிரி இருக்க இடத்துக்கு வந்து நாக்கு தள்ள நடந்துகிட்டு என்னால முடியல, இந்த இடம் என்னடா இவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சூரிய ஒளி கூட வர முடியாத அளவுக்கு ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருந்தேன், ஆனா இப்ப பார்க்கும்போது மொட்டை வெயில்ல ஒரு பாலைவனத்துல இருக்கேன், நான் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருந்தேன் கண்டிப்பா இந்த வெயில்ல டீஹைட்ரேட் ஆகி செத்து போயிருவேன், எப்படியோ இந்த வாட்டர் பாட்டில் இருந்ததுனால கொஞ்சமாவது உசுறு பொழைச்சி இருக்கேன், சரி சீக்கிரமா இந்த பாலைவனத்தை தாண்டி போயிட வேண்டியதுதான் அப்படின்னு ஓடுறான். அப்ப அந்த மணல இருந்து ஏதோ எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோவும் நின்னுட்டு என்னடா இது என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா சாண்ட்
ட்ராப் வார்ம் அப்படிங்கிற ஒரு 4th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் சும்மா ஜெய்ஜாண்டிக்கா எந்திரிச்சு நிக்குது. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக் அப்படின்னு அந்த பீஸ்டோட வாயிலே அட்டாக் பண்ணிட்டான். பார்த்தா நம்ம ஹீரோட்ட வாங்கின ஒரு அட்டாக்குக்கே அது சுருன்னு விழுந்து போச்சு. ஹீரோவும் இது என்னங்கடா இவ்வளவு ஈஸியா தோத்து போச்சு, இது இவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கவும் இதை பார்த்து நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சனே எல்லாம் புஷ்னு போயிருச்சா அப்படின்னு பாக்குறான். அப்ப அங்க ஒரு சிலர் டே அங்க பாருங்கடா சாண்ட் ட்ராப் வார்ம் இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடியாரானுங்க. ஹீரோவும் நீங்க யாரா புதுசா இருக்கீங்கன்னு பாக்குறான். அதுல ஒருத்தனும் நீ அந்த சாண்ட் வார்மை கொன்னுட்டியா அப்படின்னு கேக்குறான். இன்னொருத்தனும் டே நீ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா தான் இருக்க, எப்படா இந்த சாண்ட் வார்மை கொன்ன, சரி ஓகே இதை நாங்க எடுத்துக்கிறோம் நீ கவலைப்படாத அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் என்னது நீங்க எடுத்துக்கிறீங்களா, டே முட்டா பசங்களா அதை நான் தாண்டா கொல்லுவேன் அப்படிங்கிறான். அங்க ஒரு சொட்ட தலையனும் என்னப்பா தம்பி இப்படி பண்ற, நம்மலாம் வாரியர்ஸே விட்டு கொடுத்து தான் போகணும், நீ அந்த பீஸ்டோட பல்லெல்லாம் எடுத்துக்கா நாங்க அதோட அல்ட்ரா கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறான். அப்போ ஒரு பொண்ணு வந்து டே ட்ரீக்கு உனக்கு காது கேக்குதா இல்லையா, அந்த வாம கொன்னது அவன் தான், அதனால அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் அதோட மத்த பார்ட்ஸுமே அவனுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறா. அவனும் அட யாருமா நீ பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்க, இந்த பையன் இவ்வளவு பெரிய வாம வச்சுட்டு என்ன பண்ண போறான், எதா இருந்தாலும் நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் நீ கொஞ்ச நேரம் சத்த கம்முன்னு இரு அப்படிங்கிறான். அப்போ அந்த பொண்ணும் டென்ஷன் ஆயிட்டே டே முட்டாள் இப்போ நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு பார்க்கலாம், மவனை இன்னொரு டைம் என்னை எதிர்த்து பேசின உன் கதையை முடிச்சிருவான் அப்படின்னு கத்தரா. அப்ப அந்த பொண்ணு பின்னாடி இருக்கணும் நீ அவனுங்களை எதுவும் சொல்லாத, அவனுங்களுக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் அட யாரா இவனுங்க வர எல்லாரும் ஜோக்கராவே இருக்கானுங்க, இவனுங்க டீம் என்னடா இவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறானுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த பொண்ணை எதிர்த்து பேசணும்னுங்களும் ஏமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த வாம் அவனுங்களுக்கு பின்னாடி எந்திரிச்சு நிக்குது. அப்ப அங்க இருந்த இன்னொரு பொண்ணும் டே அந்த வாம் இன்னும் சாகலடா உயிரோட தாண்டா இருக்கு அப்படின்னு கத்தரா. அந்த வாம் எந்திரிச்சு அங்க இருந்த ஒருத்தனை அட்டாக் பண்ணதுல மொத்த கும்பலும் அழகுது. ஹீரோவும் முட்டாள் பூச்சி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீ கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டியா அப்படின்னு பாக்குறான். அப்போ அந்த டீம்ல இருந்தவனும் நம்ம ஹீரோ கிட்ட டே முட்டாள் அந்த புழுவு தான் இன்னும் சாவலன்னு உனக்கு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன்டா எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் டே முட்டாள் நான் சொல்லும் போது உன் காதை எங்க வச்சுட்டு இருந்த, அந்த புழுவை நான் தான் கொல்லுவேன்னு சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அது இன்னும் சாகலன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறான். அவனும் டே முட்டாள் எங்களையே ஏமாத்த பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் டே நீ இந்த ரோடு டு டெத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உன்னோட சாவை பத்தி நீ யோசிச்சிருக்கணும் அப்படின்னு அவனை அசால்ட்டா கொன்னுட்டான். இதை பார்த்த மீதி பேரும் அவன் இப்ப என்னடா பண்ணனா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் ஏன்டா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதுக்கு நடுவுல நீ என்னடா புது பிரச்சனையை உருவாக்க பாக்குறியா அப்படின்னு அங்க செத்து போனவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப அவனோட டீமை சேர்ந்தவனுங்களும் அவன் செத்ததுக்கு வருத்தப்படுவானுங்கன்னு பார்த்தா அவன் டெட் பாடி முன்னாடி போயிட்டு டே நீ இவ்வளவு நேரம் எங்களுக்கு பிரச்சனையா இருந்த எப்படியோ ஒரு வழியா போய் தொலைஞ்சிட்டியா, சரி இப்ப உங்ககிட்ட இருந்து நாங்க ஒரு பாடம் கத்துக்கிட்டோம், அது முதல்ல எங்களோட உயிரை பாதுகாக்கிறதா அப்படிங்கிறானுங்க. இவனுங்க இப்படி பேசனதும் இது என்னடா டீம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. அப்ப அங்க இருக்க பொண்ணும் டே அந்த வாம் இன்னும் சாகல உன் பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு கத்தரா. ஹீரோவும் அதை கேட்டுக்கிட்டு அது எனக்கு தெரியும், அப்புறம் இந்த புழுவுக்கு இன்னும் பசிக்குது போல, இதோட பசியை நான் ஒரே அடியா முடிக்கிறேன் அப்படின்னு அவனோட ஸ்பியரை எடுத்து விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அட்டாக் பண்றான். இந்த அட்டாக்ல மறுபடியும் அந்த புழு அஃபெக்ட் ஆகி மயக்கமான ஸ்டேட்டுக்கு போற மாதிரி இருக்கு. அப்ப அங்க இருந்த சின்ன பொண்ணும் இது என்னடா டெக்னிக் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப அங்க இருக்க இன்னொரு பொண்ணும் இந்த சாண்ட் ட்ராப் வாமு கிட்ட நிறையவே பாய்சனஸ் கேஸ் இருக்கும், அதோட உடம்புக்குள்ளேயே இவன் எரிக்கிறானா அப்படின்னு ஷாக் ஆகுறா. கடைசியா நம்ம ஹீரோ அதோட கதையை முடிச்சுட்டான். இதுல ஒரு 17 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஹீரோவும் அந்த வாமோட அல்ட்ரா கிறிஸ்டல் எடுத்துட்டு இன்னைக்கு உருப்படியா இது ஒன்னாவது தேர்ந்துச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு யாரா இவன் பார்க்கறதுக்கு சின்ன பையனாட தான் இருக்கான், ஆனா அவனோட ஃபயர் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறா. அப்புறம் அங்க இருக்க மொட்டையும் இந்த சின்ன பையன் இந்த 3rd ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டை இவ்வளவு ஈஸியா தோக்கடிப்பானே நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொருத்தனும் ஏமா பொண்ணு அந்த சாண்ட் வாமோட டீத் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணும் சரி ஓகே நான் போய் அவங்ககிட்ட பேசி பார்க்கறேன் அப்படின்ட்டு டேய் தம்பி உங்ககிட்ட அது வந்து ஒன்னு கேட்கணும் அப்படின்னு இருக்கா. ஹீரோவும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கறான். அந்த பொண்ணும் இந்த வாமோட ஒரு சில டீத்தை மட்டும் எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு கேட்கறா. ஹீரோவும் அட இதோட பல்லா இது எனக்கு தேவையில்லை மொத்தத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க, அப்புறம் அதை எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா எடுங்க அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த பொண்ணு ஒரே சந்தோஷத்துல அப்படியா உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா தம்பி அப்படின்ட்டு எப்பா டீம்மேட்ஸே சீக்கிரமா வாங்க இதோட பல்ல கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறா. கைஸ் இந்த பொண்ணுங்க ரெண்டு பேத்தையும் நம்ம பிளாக் அப்புறம் ஒயிட் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அந்த ஒயிட்டும் ஏமா பிளாக் அவன் நமக்கு இந்த பல்லு எல்லாத்தையும் எப்படி இவ்வளவு ஈஸியா கொடுத்தான், இது அவனுக்கு உண்மையிலேயே தேவையில்லையா அப்படின்னு கேட்கறா. அந்த பிளாக்கும் அடியே பேசுறத விட்டுட்டு முதல்ல அந்த பல்ல கலெக்ட் பண்ண அப்படிங்கிறா. அந்த பொண்ணும் ரொம்பவே பொறுமையா தான் அந்த பல்லுங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கவனுங்களும் ஆமா
இப்ப நீ என்ன பண்ற, அந்த புழுவுக்கு வலிக்க போகுது, இன்னும் கொஞ்சம் பொறுமையா அந்த பல்ல கழட்டு அப்படிங்கிறானுங்க. அப்புறம் ஹீரோ அந்த பாலைவனத்துல நடந்து போயிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு ட்ராப்ல காலை வச்சுட்டு, அருமடா இப்பதான் உன்னை முடிச்சிட்டு வந்தேன், அடுத்தது இப்ப ஆரம்பிச்சிருச்சா, எல்லாம் ஏன் நேரம்டா அப்படின்ட்டு, ஆமா இங்க என்ன ஒண்ணுமே வரக்கானமே அப்படிங்கிறான். பார்த்தா அவன் தான் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து போயிட்டான். அவனும் இது என்னங்கடா பள்ளம், இங்க எவன்டா இதை நோண்டி வச்சது அப்படின்னு அலறான். ஹீரோவும் ஒரு வழியா கீழே வந்து விழுந்துட்டு, என்னங்கடா இடம் இது, இந்த மாதிரி குகையை எவன்டா இந்த பாலைவனத்துக்கு கீழே கட்டி வச்சது, அப்புறம் இது என்ன ஏதோ ஒரு சீக்ரெட் வழியா அப்படின்னு அந்த கதவை வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த குகையில நடந்து போயிட்டு, இது என்ன இடம்டா, இதை பார்க்கும்போது போன செஞ்சுரியில இருந்த ஹியூமன்ஸ் பேட்டில் ஃபீல்டுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணிருப்பாங்களாட்டங்குது. அப்புறம் இது என்ன மார்க்கிங், இது ஸ்விட்ச் மாதிரி இருக்கே அப்படின்னு அங்க இருக்க பட்டனை கையை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம அழுத்துறான். அப்போ ஒரு கதவு திறக்குது. அதுக்கு போறனாடி நிறைய கண்ணுங்க தெரியுது. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இப்ப இங்க எதுவோ வரப்போகுது அப்படிங்கிறான். பார்த்தா தேர்ட் ஆர்டர்ல இருக்க கோல்டன் ரேட் அப்படிங்கிற எவல்டு பீஸ்ட் வருது. அதுவும் 100 கணக்கில் இருக்க மாட்டேங்குது. ஹீரோவும் ரைட்டு இப்ப மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வேண்டிய நேரமா அப்படின்னு அங்க வந்த எலியெல்லாம் அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அட்டாக் வச்சு கொன்னுகிட்டு இருக்கான். பார்த்தா ஒவ்வொரு எலியை கொல்லும் போதும் 1,80,000 பாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஹீரோவும் ஒரு வழியா அங்க இருந்த எல்லா எலிங்களும் கொன்னு முடிச்சுட்டு, எப்பா சாமி எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சிச்ச, இத்தனை எலிங்க வந்து என்ன இந்த அளவுக்கு டயர்டாக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சரி எப்படி இருந்தா என்ன, அதுவே வாண்டடா வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அதோட அல்ட்ரா கிறிஸ்டலையும் கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த கோல்டன் ரேட் இதுங்கெல்லாம் இங்க என்னடா பண்ணுது, அப்படி கீழே என்னதாண்டா இருக்கு அப்படின்ட்டு அங்க இன்னும் உள்ள டீப்பா போறான். அப்போ ஒரு கத்தி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் இது யாரா அப்படின்ட்டு அந்த அட்டாக்கை தடுத்து பார்த்தா மேல பார்த்தான் இல்ல அந்த பிளாக் பொண்ணு, அந்த பொண்ணும் என்னது நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ரைட்டு இந்த பைத்தியங்க என்ன உடதாட்டங்குது, இன்னைக்கு இவங்க என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஆமா இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கறான். அப்போ அந்த பிளாக்கும் அட அதுவா தம்பி, நீ அந்த டெசர்ட்ல ஒரு வாம கொண்டுட்டு போனல, அதுல இருந்து மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நடந்து வரும்போது ஒரு டிராப்ல மாட்டி இங்க வந்துட்டோம் அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்படின்னா அந்த கோல்டன் ரேட்டு என் பக்கம் வந்ததுக்கு நீங்க தான் காரணமான்னு கேட்கறான். அந்த பொண்ணும் ஒரு வகையில நாங்களும் கூட காரணமா இருக்கலாம், சரி முடிஞ்சு போனதை பத்தி எதுக்கு பேசிட்டு அப்படின்ட்டு நாங்க எங்களை இன்ட்ரடியூஸே பண்ண கிடையாது, இப்ப நம்ம ப்ராப்பரா இன்ட்ரடியூஷன் ஆயிக்கலாம் அப்படின்ட்டு என்னோட பேரு இன்ஸ், அப்புறம் இந்த பொண்ணோட பேரு கிரேஸ், அப்புறம் அவ பக்கத்துல இருக்கவன் அவளோட பாய் ஃப்ரெண்டு அவனோட பேரு டேம்ட்ரி, அப்புறம் எனக்கு ரைட் சைடுல இருக்கான்ல அவனோட பேரு ஸ்டாஃபைன் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னோட பேரு ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு, அப்புறம் இப்ப நீங்களும் இங்க இருக்கிறதுனால நாம எல்லாரும் இப்ப டீமா ஃபார்ம் ஆயிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பிளாக்கும் நம்ம ஹீரோ கிட்ட, ஆமா இது என்ன இடம், இந்த மாதிரி ஒரு டனல் இருக்கிறதா எந்த ஒரு மேப்லயுமே நோட்டிஃபை பண்ணலையே அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அதுவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2554வது வருஷம் இந்த இடத்த வாருக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறான். அந்த பிளாக்கும் என்னது ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடியா, ஆனா இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப நம்ம ஹீரோவும் நான் இறங்கின இடத்துல இந்த டனலை எப்ப கிரியேட் பண்ணாங்களோ அந்த டேட்டு போட்டுருந்தாங்க அப்படின்ட்டு, அப்புறம் இதை பார்க்கும் போது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அந்த பிளாக்கும் எனக்கு அப்படி தெரியலையே அப்படிங்கிறா. ஹீரோவும் அட ஆமா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இதெல்லாம் ஆரம்பிச்சது அந்த கோல்டன் ரேட்டு கிட்ட இருந்து, அப்ப அதுதான் இதுக்கான சொல்யூஷனா கூட இருக்கலாம் அப்படிங்கிறான். அந்த பிளாக்கும் டே அல்ட்ரா கிறிஸ்டலை எடுத்து வச்சுட்டு என்னடா பண்ற, எதா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லண்டா அப்படிங்கிறா. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேஸோட ஸ்டார்டிங்ல அந்த கோல்டன் ரேட் வந்ததுனால அதோட அல்ட்ரா கோர் தான் இதுக்கான கீயா இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஹோல்ல அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை வைக்கிறான். பார்த்தா அதுவும் கரெக்டா ஃபிட் ஆயிட்டு அந்த டோரு திறக்குது. ஹீரோவும் ஆமா இது அதே தான் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம டீமும் உள்ள போயிட்டு அந்த பிளாக்கும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி இந்த அல்ட்ரா கிறிஸ்டலோட பவரை ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, இதை வெளியில யாராவது சொன்னாங்க அப்படின்னா நான் நம்பியிருக்க மாட்டேன், ஆனா இந்த இடத்த பார்க்கறதுனால இல்ல இந்த இடத்துல நான் இருக்கிறதுனால இதை நம்புறேன் அப்படிங்கிறா. அப்ப ஹீரோவும் இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை பவர் ஜெனரேஷனுக்காக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட பிசிக்கல் பாடியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம், இந்த மொத்த டனலோட பவர் சோர்ஸுமே இந்த அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருந்து தான் வருது அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க லேபை பார்த்துட்டு அந்த பிளாக்கும் ஆமா இது என்ன இடம் அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் இது ஒரு லேப் அப்படின்ட்டு அங்க இருந்த மொத்த பேரும் ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா நிறையவே மியூட்டன்ட் பீஸ்ட் அங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வச்சிருக்காங்க. ஹீரோவும் இல்ல என்னால நம்ப முடியல, இந்த மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் நம்மளோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஹியூமன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் ரொம்பவே டெரிஃபையிங்கா அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்காவும் இருக்கு, இதை ஹியூமன்ஸ் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவனுங்க எந்த அளவுக்கு டெரிஃபையிங்கா இருந்திருப்பானுங்க, என்னங்கடா இது போன செஞ்சுரியில இந்த அளவுக்கு கொடூரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்கா, என்னால இதை நம்ப முடியலையே அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு
வேறு வந்து அங்க இருந்த ப்ளூ மண்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. அவனும் என்னை காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறான். அப்ப அவனுங்க டீமும் ஸ்டாஃபைன் அப்படின்னு கத்துறானுங்க. அந்த ப்ளூ மண்டையும் நான் அறிஞ்சோ அறியாமையோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு இந்த பிளான்ட் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறான். அந்த பிளாக்கும் ஒரு நிமிஷம் இருடா, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு போறா. அப்போ அந்த பிளான்ட் அவனை தலையில தொங்க விட்டுருச்சு. அவனும் இதுங்க என்னடா பண்ணுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அதுல ஒரு வேறு அவனை அட்டாக் பண்ணிருச்சு. இதை பார்த்த நம்ம டீமும் ஷாக் ஆயிட்டு இல்ல ஸ்டாஃபைன் அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் அடே முட்டா பசங்களா, அவனை பார்த்து கத்திட்டு இருந்தா யாரா அவனை போய் காப்பாத்துவாங்க அப்படின்னு அந்த வேரெல்லாம் வெட்டி போட்டுட்டு இது ஏதோ எனக்கு சரியில்லாத மாதிரி படுது அப்படிங்கிறான். அப்ப அவனோட டீமும் ஸ்டாஃபைன் நீ ஆல் ரைட்டா அப்படின்ட்டு ஓடிறானுங்க. ஹீரோவும் இவன் உடம்புல இருந்து ஏதோ செடி முளைக்குது, இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகண்டா அப்படிங்கிறான். பார்த்தா அந்த பிளான்ட் அந்த ப்ளூ மண்டையை கண்ட்ரோல் பண்ணுது. இதை பார்த்த அந்த டீமும் இங்க இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் இல்ல இது ஆம்ஸ் வைரஸா, இந்த அளவுக்கு கொடூரமான வைரஸ் இந்த லேப்ல என்னடா பண்ணுது, நாம மட்டும் இங்க இருந்து கிளம்பல, அடுத்த வழி நாம தான்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.